Hi students, exercise 1.3 question number 2. Write the values of f at minus 4 1 minus 2 7 0 function கொடுத்துட்டான். ஓகே, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிற நிறைய ஃபங்க்ஷன் அந்த வேல்யூஸில் வரக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணி அந்த எஃப்என் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ வந்து ஒவ்வொன்றும் என்ன கேட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் வேல்யூ எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்குன்னு பார்த்து அந்த ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் minus 4, அதாவது 4க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ கேட்குறான். எஃப் ஆஃப் மைனஸ் 4, மைனஸ் 4 இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் 4க்கு எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்குன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னது லெஸ் தென் மைனஸ் 3, அப்போ வந்து மைனஸ் 4 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 3 வரைக்கும், அப்போ மைனஸ் 4 இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து போகிறோம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஆஃப் 4 plus 4. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 + 4 = 8 கிடைக்கும். ஓகே, அதே போல் செகண்ட் கொஸ்டின் 1, அப்போ எஃப் ஆஃப் 1. ஓகே, எஃப் ஆஃப் 1க்கு அப்போ எஃப் ஆஃப் 1 எங்கே டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஒன்று வந்து எதில் டிஃபைன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் ஒன்றும் இல்லை, அதாவது மைனஸ் வேல்யூஸ் எல்லாமே, இது மைனஸ் வேல்யூஸ் தான் இதெல்லாம் எல்லாமே. ஓகே, அடுத்து செகண்டில் மைனஸ் வேல்யூ, தேர்டில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 வரைக்கும் இதுவும் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது லெஸ் தென் 7 வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா 1 less than or equal to 1லேருந்து 7க்கு கம்மியாக லெஸ் தென், அப்போ 6 வரைக்கும் 6 பாயிண்ட் சம்திங். அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸுக்கெல்லாம் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ 1 மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் இல்லையா = 1 மைனஸ் ஆஃப் 1 = 0. இது செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்டுன்னா -2 கொடுத்துருக்குறான். ஓகே, தேர்டு கொஸ்டின் -2. ஓகே, -2 எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி பார்க்குறோம். இங்கே வந்து லெஸ் தென் -3 வரைக்கும் இல்லையா, இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே, இது லெஸ் தென் -3ன்னா என்ன அர்த்தம், இது இருக்குது. ஓகே, இதெல்லாம் கம்மியானது அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும்னா இது வந்து -4 இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, அதே போல் இங்கே -2 லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ -2 கம்மியானதான். ஓகே, இங்கே பொறுத்து நம்ம தேர்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா -2 ஈக்குவல்ட்டு கொடுத்துக்கிறோம். அப்போ வந்து இந்த தேர்டு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து போகிறோம். ஓகே, தேர்டு ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு போல் -2ன்னு போட போகிறோம். -2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -2 -2 ஸ்கொயர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 = 6. ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா 7, எஃப் ஆஃப் 7 எதில் டிஃபைன் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து இது -3 வரைக்கும், இங்கே -3 to லெஸ் தென் -2, இங்கே -2லேருந்து லெஸ் தென் 1, இங்கே 1 to 7. அப்போ -7 இல்லை. இப்போ -7 ஃபங்க்ஷனே இல்லைன்னா அதர்வைஸ்னு கொடுத்துக்கிறோம், மற்றபடி 0. இப்போ இல்லாத வேல்யூஸ் கேட்டோம்னா இன்னும் இல்லை 0ன்னு போட்டால் போதுமானது. அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0. ஓகே, 0 எதில் டிஃபைன் ஆகுன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் 0 இல்லை, 0க்கு இல்லை. அதே போல் இது வந்து இதுலேயே 0 இல்லை. இங்கே வந்து லெஸ் தென் 1 வரைக்கும், அப்போ வந்து -2லேருந்து லெஸ் தென் 1 வரைக்கும் தான் 0.99 வரைக்கும். அப்போ 0 இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸுக்குள்ளே 0 ஸ்கொயர் 0 மைனஸ் ஆஃப் 0 = 0 மைனஸ் 0 anything வந்தாலும் 0ன்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் -4க்கு வந்து 8, எஃப் ஆஃப் 1க்கு வந்து 0, அண்ட் எஃப் ஆஃப் -2க்கு 6, எஃப் ஆஃப் 7க்கு 0, அண்ட் எஃப் ஆஃப் 0க்கு 0. ஓகே, அப்போ நம்ம என்ன வேல்யூ கேட்குறானோ அந்த வேல்யூ எந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எடுத்து அந்த எக்ஸுக்கு அந்த வேல்யூஸை இன்புட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். தேங்க்யூ.